ஒரு முழு ஆடை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலையை வெட்டிட்டு இவங்க வந்து அப்படியே கவுத்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயரிங் பண்ணிட்டு இருக்காங்க. நெருப்பை வச்சு பார்த்திங்கன்னா அந்த முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. எப்படி நம்ம ஒரு தலைமுடி வந்து நெருப்பில் போட்டு வாட்டினா எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வருது. ட்ரெக்கிங் பண்ணி வந்துட்டு இருக்கோம், அதுவும் இந்த காட்டுக்குள்ளே. இன்னும் வந்து நம்ம ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம ஏதாவது சாப்பிடல அப்படின்னா வந்து சுத்தமாக மயக்கம் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து மேகி வந்து இருக்குது என்கிட்ட, மேகியும் வந்து எக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த மேகியை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ரெக்கிங் பண்ண போகிறேன். நேபாளில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. நார்த் ஈஸ்ட்டில் கூட அந்தளவுக்கு என்னால் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து சந்திச்சது கிடையாது. சிங்கம், புலி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. இதுலேயும் பாருங்கள் மினிமம் இம்பாக்ட் கோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரச்சனையை வந்து நிறைய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே அங்கே பாருங்களேன் எப்படி ஏறுற மாதிரி இருக்குன்னு. இந்த படிக்கட்டு அப்படியே மேலே ஏறி போதுங்க, ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. பின்னாடி பேக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஏறுறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரி இல்லை, ஏதோ ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் பாருங்கள், டைம் வந்து கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. அதுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு கிராமத்தையாச்சும் ரீச் ஆகிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மினரல் வாட்டர் பாட்டிலோட விலை வந்து 200 ரூபா. நான் கூட 150 ரூபா நினச்சிட்டு இருந்தேன், 200 ரூபா சொல்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், பாயில்டு எக்ஸ் வந்து 300 ரூபா, ஆம்லேட் வந்து 300 ரூபா, இதெல்லாம் மிக்ஸ்டு ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா. வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு காந்த்ருக்கில் இருக்கோம். காந்த்ருக்லேருந்து நம்ம வந்து எங்கே போகணும் அப்படின்னா தாத்தோபானி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். இந்த பாதையில் தான் நம்ம போகணும். இந்த காந்த்ருக் இருக்குல்லங்க, இந்த காந்த்ருக்கில் நிறைய பேர் வந்து அந்த அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் ட்ரெக்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்து இது வழியாக போயிடுவாங்க. அந்த கீழே பாதை இருக்குல்ல, அந்த பாதை வழியாக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பேஸ் கேம்புக்கு போவாங்க. சைடில் உள்ள மலையை வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா சவுத் அப்படிங்கிறாங்க. இது வழியாக போயிட்டு ட்ரெக்கிங் பண்ணி அன்னபூர்ணா பேஸ் கேம்புக்கு போனோம். நம்ம பாருங்க அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த பாதை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் பயணம் செஞ்சு இந்த காட்டுக்குள்ளே நம்ம வந்து தாத்தோபானி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோரேபானி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அது ஒரு ஊர். அந்த ஊரை வந்து நம்ம ரீச் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து நடு ராத்திரி காட்டுக்குள்ளே வந்து தான் வந்து ஸ்டே பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தோபானி. ஸோ எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி சரியாக தெரில. ஏன்னா எனக்கு அது வந்து பெரிய டாஸ்க்காக இருக்க போதுங்க. ஏன்னா எனக்கு வந்து மொபைலில் நெட்வொர்க்கும் கிடையாது. இங்கே பாருங்களேன், இந்த ரூமோட ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சிம் அப்படின்னு சொல்லி காட்டுது, இன்னொன்று வந்து நோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்கள் எந்த சிம் எடுத்துகிட்டு வந்தாலும், அதாவது நமஸ்தே சிம் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே உங்களுக்கு சிக்னல் வேலை செய்யாது. நமஸ்தே இல்லாமல் என்செல் அந்த சிம்மெல்லாம் இருக்குல்ல, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை செய்யும். அதுவும் என்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த காட்டுக்குள்ளே சுத்தரா வந்து வேலை செய்யாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு ஊரை வந்து நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணணும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஒய்ஃபை இது மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். எப்படி 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே சாப்பிடாம நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு தெரில. ஏற்கனவே இந்த மலை மேலே ஏறி அங்கிட்டலாம் போகணும் அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம், நம்ம வந்து மேப் வச்சுருக்கோம்ல, அந்த மேப் படி தான் வந்து நம்ம வந்து போகணும். ஏன்னா நம்மள்ட்ட மொபைலில் வந்து சிக்னல் இல்லாத காரணத்தினால காந்த்ருக் அப்படிங்கிறோட லாஸ்ட் வில்லேஜ். இதுக்கு அங்கிட்டு பாருங்கள் எதுவுமே இருக்காது. வில்லேஜ் வந்து பாருங்கள் ரொம்பவே நேற்று வந்து காட்டியிருந்தேன். அந்த மேலெல்லாம் போயிட்டு வீடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து என்னோடய மேப்பை காட்டுறேன் பாருங்கள். இந்த மேப் பார்த்து தான் நம்ம போகணும். இங்கே பாருங்கள், இந்த மேப்பை வந்து இந்த அண்ணன்ட்ட வந்து கேட்டுட்டேன் எல்லா டீட்டெயில்ஸையும். ஸோ நம்ம வந்து இங்கே பாருங்கள் காந்த்ருக் இங்கே இருக்குது பாருங்கள். காந்த்ருக் ये बीच में क्या लिखा है ये देखिए, ये चिक लिखा है ना, चिक के बीच में गोरे पानी आता है. ये गोरे पानी के बीच में यहाँ पे भी इधर ठाटा पानी लिख देखा था. गांधरुक से यहाँ देखिए ठाटा पानी यहाँ पे लिखा है. गांधरुक टू टारा पानी. हाँ, टारा पानी इज वेरी नियर. हाँ हाँ, टारा पानी आपको यहाँ से लगेगा 2 घंटे. 2 घंटे. हाँ, 2 घंटा में टारा पानी. उसके साथ बाद बनठाटी. कहाँ पे? बनठाटी. बनठाटी. ये रास्ता पे गोरे पानी होते ही जाने का ना? हाँ, गोरे पानी ओके. ये रास्ता जाना है गोरे पानी. हाँ. गांधरुक, टारा पानी, देवराली, ये वेयर द देवराली. ठीक है, मुझे कैसा भी इधर पहुंचना है. हाँ, टाटा पानी यहीं से गाड़ी मिल जाएगी. तातोपानी यहाँ से गाड़ी मिल जाएगी. ठीक है, பாருங்க நம்ம வந்து எதனால இப்படி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம வந்து இந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா காந்த்ருக் வந்தோம். இந்த பாருங்க காந்த்ருக் வந்து இங்க இருக்கு. இங்க வந்து செக் போஸ்ட் இருக்கு. சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க மீனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க. சி அப்படின்னா செக் போஸ்ட். இங்க பாருங்க ACAP செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம பின்னாடி வந்துட்டோம்னா நம்மளோட பர்மிட் வந்து வேலை செய்யாது. ஸோ நம்ம இங்கேருந்து இப்படியே போயிட்டு இதோட ஷார்ட்கட் வழியில இங்க பாருங்களேன், இந்த ரெட் லைன் இருக்குல்ல, இந்த ரெட் லைன் வந்து பாத்துங்க இப்படியே போயிட்டு இந்த ஜாம்சன் போயிட்டு முக்திநாத் போகிறதுக்கான வழி இது, இந்த ரெட் லைனு. ஸோ நம்ம இந்த ஷார்ட்கட்டில் போயிட்டு இந்த ரெட் லைன் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் கிடைக்கும். நமக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குல்ல, இடைப்பட்ட தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து பயணம் செய்யணும். ஸோ இதுதான் நம்ம வந்து போகிறதுக்கான வழி. இங்கே வந்து ஒரு சில இடத்துல தான் வீடுகள் இருக்கும், இடையில வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளே இருக்காது. இதனால் இது கூகுள் மேப்பில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதுக்கான வழி இருக்காது. பாருங்கள், நான் வந்து காந்த்ருக் டு நீங்கள் வந்து இந்த தாத்தோபானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் செக் பண்ணால் கூட இதுக்கான வழி கிடையவே கிடையாது.
கிடையாது. நீங்கள் வேணால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நமக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்க போது. ஏன்னா வந்து நேபாளில் நெட்வொர்க்கும் கிடையாது. 2 நாள் எப்படி நம்ம வந்து காட்டுக்குள்ளே வந்து பயணம் செய்ய போகிறோம்னு தெரியல. தமிழில் நான் நிறைய வீடியோ தேடி பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஒரு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திரூக்குலேருந்து தாத்தோபானியோட வீடியோவே கிடையாது. தமிழில் இதுவரையும் யாருமே போட்டது கிடையாது. ஸோ பாருங்க, இங்கே நான் வந்து கிளம்புறேன். கிட்டத்தட்ட மணி 8 ஆச்சு. ரொம்ப லேட் பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்மளால போக முடியாது. வாங்க கிளம்பலாம். நம்ம வந்து கிளம்பியாச்சு மேப் எடுத்துகிட்டு. ஸோ அண்ணனுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிக்குவோம். சரி பையா, ஓகே பாய். ஓகே பாபா பாய். ரோடு பாருங்க, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடு முரடான ரோடு. இதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கிராசிங்லாம் போயிட்டு இருக்கு. வாட்டர் கிராசிங்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஆயிரும். இப்போ நம்ம பாருங்க எங்கே இருந்தோம்னு தெரியுமா? அங்கே தான் இருந்தோம். அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கே களைச்சாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 முழுக்க ஏறணும். கூகுள் மேப்பில் வந்து நம்ம ரோடே வந்து சர்ச் பண்ணாலும் ரோடு வந்து காமிக்க மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போயிட்டு எண்ட் ஆயிருது. கேட்டு தான் போயிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட தூரத்தில் வழி இல்லை, நமக்கு தெரில அப்படின்னா ரொம்ப 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 ஸ்ட்ரகிளாக இருக்கும். நின்று யோசிச்சுட்டே இருப்போம், இந்த வழி தானா இல்லை அந்த வழி தானா அப்படின்னு. வீடுகள் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அந்த கல்லுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் வச்சு கட்டியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் தான். இடையில சிமெண்ட். என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குறது அப்படிங்கிறதுனால வந்து கண்டினியூவாக பேச முடியல. ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெக்கிங் போகிறவங்க வந்து இந்த வழியில் வந்துகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க தாத்தோபானி போகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே உள்ள வீடுகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு நிமிஷம் காட்டிட்டு போயிடுறேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ட்ரெடிஷ்னல் கெஸ்ட் ஹவுஸு. நம்ம அந்த கீழே இருந்தோம்ல, அந்த கீழேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருப்போம், அவ்வளோதான். ஆனால் அங்கே உள்ள சீன் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை பகுதிகளெல்லாம் பனி வந்து சூழ ஆரம்பிச்சிருமா நான் எப்படி பார்த்தாலும் 1 மந்த்தில். ஸோ அப்போ அந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஃபுல்லாக வந்து பனி படர்ந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எல்லா இடத்துலையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மழை அடிக்கடி பெய்யறதுனால நல்லா செழிப்பாக இருக்குது. இது நம்ம ஊரில் அது தக்காளி செடிங்கிற இங்கே பாருங்கள், தக்காளி செடி தான் அது. எங்கள் வீட்டில் அப்போ இருக்கும். இது வந்து என்னென்னு தெரில, இது வந்து விறகுன்னு நினைக்கிறேன். விறகா என்னென்னு தெரில, அடிக்கடி வச்சுருக்காங்க. பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு. மேலே வந்து அந்த தர்பூசணி, அது தர்பூசணி மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதோ மேலே ஜூம் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் அந்த புத்தர் ஸ்டெச்சு ஒன்று இருக்குது பாருங்கள் மேலே. சூப்பராக இருக்குது வீடு. ஸோ அங்கே அப்படியே ரொம்ப நேரம் இங்கேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், தாத்தோபானி வந்து ரீச் பண்ண முடியாது. இடையில ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிட்டு நிற்போம். அங்கே கிளம்பலாம். बीच बीच में घर मिलेगा क्या ऐसा? हाँ हाँ, क्योंकि मुझे अगर है ना, मैं अगर गलत रास्ता पे चला गया, गलत रास्ता तो नहीं है, नहीं अगर बाई चांस कहीं 2 रास्ता अगर नहीं आएगा ना. ஓகே ஓகே. இங்கே பாருங்கள் அந்த ஏபிசி ட்ரக் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னல அந்த அன்னபூர்ணா கேம்பிங் பேஸ் கேம்பிங் போவாங்கல்ல, பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேறு வழியில் போயிடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி. இவங்க வந்து அந்த பேஸ் கேம்ப் சர்க்கியூட்டு போகிறாங்க. அந்த கேரளா பசங்கள்லாம் வந்துருந்தாங்கல்ல முன்னாடி, நம்ம கூட ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இதே வழியில் தான் போயிருக்கணும் 100%. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூகு வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போயிருந்தேன். அது வந்து யூடியூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணலை, நாகாலாண்டில். அதுவும் இது மாதிரி தான் 5 hours வந்து நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போகிறாப்புல இருந்துச்சு மேலே. அது ஏன் நான் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னா, அதில் வந்து ரொம்ப ரொம்ப கழிச்சு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மயக்கமே வந்துருச்சு. வீடியோ சரியாக எடுக்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. வேறு ஒருத்தவங்களோட மெமரி கார்டை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க மெமரி கார்டு வந்து என்னோட பசங்க வந்துருந்தாங்களா, அவங்களோட மெமரி கார்டு. ஸோ திருப்பி வந்து லேட்டாக தான் கொடுத்தாங்க. அந்த மெமரி கார்டு ஃபுட்டேஜ்லாம் லேட்டாக தான் அனுப்புனாங்க. ஸோ லேட்டாக அனுப்புனதுனால வந்து அந்த போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு, அப்லோட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் ரொம்ப மூச்சு வாங்குது. டீ கார்டன் அண்ட் கோரேபானின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வழி தான். மேப்பு வந்து பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். சரியான ஒரு டாஸ்க்காக இருக்குது. நேபாளில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. நார்த் ஈஸ்ட்டில் கூட அந்தளவுக்கு என்னால் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து சந்திச்சது கிடையாது. இங்கே பாருங்கள் மேப் போட்டு. இதுலேயும் இன்னொரு விஷயம் இருக்குது. அங்கே நம்ம காந்தருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. இதுலேயும் பாருங்கள் மினிமம் இம்பாக்ட் கோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரச்சனையை வந்து நிறைய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம இந்த மாதிரி மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம்னா தாத்தோபானி வந்து 2 நாளில் 4 நாளும் ஆகிடும் ஏறி போகிறதுக்கு. பாருங்க ஒரு எந்த மாதிரி ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு. 2 சைடும் அடர்ந்த காடு, இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்குங்க. நானும் எவ்வளோ தூரத்துலேருந்து ஏறி வந்துட்டு இருக்கேன் பாருங்க. பாருங்க ஏதாவது வழி தெரியுதா? இங்கேருந்து படிக்கட்டு போயிட்டு அப்படி போயிட்டு போகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடி இடிச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மலை முகடுகளாக இருக்குல்ல, அதனால இடியோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ கேட்குது. நான் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடி வந்து என்னடா அது இவ்வளோ நேரம் வந்து இடி இடிச்சிக்கிட்டு இருக்கு, இடி இடிச்சிச்சு அப்படின்னா அதோட எக்கோ சவுண்ட் அங்கங்கே கேட்டு இருக்கு. நைட்டு மழை பெஞ்சது அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அதனால தான் இந்த பாருங்கள் அந்த ரெயின் கவர் எடுத்துகிட்டு வர்றேன். அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த படிக்கட்டு நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து படிக்கட்டு இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்பா வலிக்கி விடுது பாருங்க, இது வலிக்கி விடுது. படிக்கட்டில் போகிறது தான் சேஃப்டி. படிக்கட்டு அந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்தேன். இதில் பார்த்தா வலிக்குது. ஃபுல்லாக வந்து காடு மாதிரி இருக்க போகுது. இது தேன்லாம் கட்டியிருக்கு, தேன் கூடலாம் இருக்குது. விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சொன்னாங்க. அதான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தேன். வாங்க போய் பார்ப்போம். இன்றைக்கி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பகலுக்குள்ளே நம்ம வந்து தாத்தோபாணியெல்லாம் ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கோரப்பாணிக்கு முன்னாடி ஒரு தாட்டோபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதை நம்மளால் ரீச் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு ஸ்லோவாக ஏறிட்டு இருந்தோம்னா மூச்சு வாங்குது. வேகமாக ஏறுறதுக்கும் முடியலை. பேக் ஏன்னா 40 கிலோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 40 கிலோக்கு மேலே தான் இருக்கும், 40 கிலோ கம்மியாக இருக்காது. இங்கே பாருங்கள், மேலே ஏறிட்டு நம்மளை யாராவது சொல்லணும் இந்த வழி இல்லைப்பா வேறு வழி அப்படின்னு சொன்னோன்னா செத்தான். பின்னாடி வந்து நடந்து ரொம்ப தூரம் போகணும். எப்படியாச்சும் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து எப்படியாவது பகலுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு வில்லேஜை வந்து ரீச் பண்ணிடணும். அப்படி போனால் தான் அங்கே வந்து தங்கலாம், சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அவ்வளோதாங்க. காடு, அடர்ந்த காடு, வேறு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பயணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு தூரம் வந்து நம்ம பயணிக்கிறோம். மொத்தமாகவே சேர்த்து 60 கிலோமீட்டர் வரும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஊரே வந்து பார்த்திங்கன்னா 20-25 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். இப்போ வந்து ஒரு பிளெயின் பிளேஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் போயிடலாம். இவங்க என்ன சொன்னாங்கன்னா 6 மணிக்கு வந்து இங்கே நடக்க ஆரம்பிச்சிங்க தான் சாயங்காலம் 6 மணிக்குள்ளே வந்து ஒரு ஊரை அடையலாம் அப்படின்னாங்க. நம்ம கிளம்புனதே 7-8 மணிக்கு. அதுலேயும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பாருங்களேன், இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு மேலே ஏறுது வழி. சேட்டலைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேப் பார்த்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடுகளே கிடையாது. பிளெயினாக அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு வழி. சுற்றி மேலே வந்து ஏறி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நல்ல ஹோட்டலாக இருக்குது. ஆனால் நம்ம இங்கே தங்க போகிறது கிடையாது. நான் அண்ணன்ட்ட கேட்டேன் எவ்வளோ தூரம் இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து நீங்கள் ரொம்ப தூரம் போகணுமே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாட்டு வெல்கம் டு டைனிங் ஹால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து சைனீஸில் எழுதியிருக்காங்க. இங்கே நேபாளில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் தான் அதிகம், அதாவது அதிகம் சொல்ல முடியாது, செகண்டரி லாங்குவேஜ் மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இன்னும் வந்து நம்ம வந்து ரொம்ப தூரம் போகணும். நல்லா ஆனால் பயங்கரமாக களைச்சி போயிட்டேன் ஏறி வர்றதுக்குள்ளேயுமே. ஏன்னா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி. தண்ணி நிறைய எடுத்துகிட்டு போகலாம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளால் ரொம்ப வெயிட்டு தாங்க முடியாதுல்ல, தூக்கிட்டு போக முடியாது. ஏற்கனவே அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மேலே தெரியுதுல்ல, அந்த இப்படியே போயிட்டு இன்னும் நீங்கள் மேலே ஏறி போகணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு சரியான டாஸ்க்காக இருக்குது எனக்கு இது. ஆனால் எப்படியாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகலுக்குள்ளே ஒரு வில்லேஜை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம தங்கிட்டு அடுத்த நாள் வந்து இன்னொரு வில்லேஜ் தங்கிட்டு ஓடி போயிடலாம். 2 நாளைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு முடிச்சிடலாம். இங்கே வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு போயிருக்காங்க பாருங்கள். நிறைய இந்த மாதிரி ட்ரிப்பு பண்ணுறவங்களாம் இங்கே நிறைய வந்திருக்காங்க. நேபாளில் உள்ளவங்க நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருக்காங்க. பைக்கர்ஸ் எல்லாம் யாரும் வந்திருக்காங்க பாருங்கப்பா. பைக்கர்ஸ்னால் அது வரையும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ட்ரெக்கிங் பண்ணி வருவாங்க. இதுவும் நேபாள் பைக்கர்ஸ். இங்கே பாருங்கள், நேபாள் ஃப்ளாகில் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. நீங்கள் அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கிக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு யாரா வரப்போகிற அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து இங்கே மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி வருவாங்க. ஸோ இங்கேருந்து ரொம்ப நேரம் நிற்க வேணாம், கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு இப்படியே வந்து கிளம்புவோம். இங்கே வாட்டரோட விலை எவ்வளோ தெரியுமா? ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் 70 ரூபா நேபாளி ரூபீஸில். பார்த்துங்க அப்படி எவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடு போகக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போயிட்டுருக்கு. இது கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நடந்து போக முடியுது. மேலே ஏறுறது மட்டும் தான் சரியான கஷ்டமாக இருக்குது, பேக்கெல்லாம் வச்சுட்டு. இங்கே உள்ள ஊர் பேர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதை விட வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா இந்த சைட்லாம் போனோம்ல, அந்த சைடு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பேரை வந்து சொல்லி நாங்கள் வந்து கேட்டு அலைஞ்சி சுற்றிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊராக இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து என்செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டு கம்பெனி இருக்குது, சிம் கார்டு கம்பெனி. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பை வச்சு வழி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த பாதை வந்து கூகுள் மேப்பில் அப்டேட் ஆகலை. அதாவது ரோடு வந்து காமிக்காது. நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் போட்டாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா காமிக்காது.
அதனால் நெட்டு வந்து இங்கே சில ஹோட்டல்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்ஃபை தான் கொடுக்குறாங்க. ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபையே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த பாறை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சு ஓடுதில்ல, நம்ம வந்து வாட்டர் பேக்கை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் வச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே வந்து ஒரு நல்ல தண்ணி தான் அது. ஏன்னா குடி தண்ணீருக்கு வந்து நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மக்கள் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பைப் லைன்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் இங்கே வாங்குகிற தண்ணி வந்து முக்கால்வாசி இது தாங்க, இப்படி தாங்க எடுக்கிறாங்க தண்ணி. தூரத்தில் ஒரு நாய் ஒன்று குலைக்குதுங்க, எங்கேன்னு தெரில. ஆனால் இதில் கேமராவில் கேப்சர் ஆகுதா என்னன்னு தெரில அந்த சவுண்டு. பாருங்கள், நான் அப்படி கொஞ்சம் அமைதியாக இருந்தேன்னா அந்த சவுண்டு வந்து கேட்கும். வீடுகளே அதிகம் இல்லை, ஆனால் நாய் சவுண்டு மட்டும் கேட்குது. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து மழை வராமல் இருக்கிறது. மழை வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பாதையில் நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளோட பேக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டு போட்டு மூட வேண்டியதாக இருக்கும். எங்கேயாவது நின்று ஒதுங்கி நிற்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம். அங்கே பாருங்கங்க, அங்கே தெரியுதா நம்ம வந்து நடந்து வந்த வழி, தூரமாக தெரியுது பாருங்கள். வந்த வழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது பாருங்கள். ஒரு 100 மீட்டர் கூட நடக்க முடியல, களைச்சி போயிடுது. ஐயோ, மறுபடியும் அப்படியே பாருங்களேன், வழி ரொம்ப மோசமாக இருக்குது. அப்பப்போ வந்து பார்த்துங்க, சரியான பாதையில் தான் நம்ம போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்துக்கிறேன். இந்த மேப்பை பார்த்து ஒன்றும் அது தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா எந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியாது. யாராவது மக்கள் இருந்தாங்கன்னா கேட்டு பார்க்கலாம், நம்ம போகிறக்கு ஒரு ரூட் வந்து கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேரை வந்து நம்ம சொல்லி நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம். அதனால தான் அந்த மேப்பை நான் எடுத்து வந்தேன். பேர் தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சுருப்போம், வேறு பேரை சொல்லி இங்கே கேட்டோம் அப்படின்னு சொன்னால் சுத்தர தெரியாது. எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து ஒவ்வொரு பேரை நம்ம வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுவோம். இந்த லோக்கல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். अच्छा, वेयर आर यू फ्रॉम? South Africa. साउथ अफ्रीका? Yeah. लगते नहीं ये साउथ अफ्रीका? हाँ, ओके ओके. उधर का बहुत इंडियन लोग है हाँ, हाँ. साउथ अफ्रीका में। हाँ हाँ, Yeah. ओके ओके. व्हाट्स योर नेम? ओके ओके, नाइस ट्रैक. And where you Thank from? you. हाँ हाँ तमिलनाडु। हाँ, तमिलनाडु. Okay, India। Ah, okay. Enjoy. ஓகே ஓகே. ஆ Ciao. ஓகே. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்துங்க, அந்த பொண்ணு வந்து சவுத் ஆஃப்ரிக்காமா. பார்த்தா ஏதோ வேறு நாடு மாதிரி இருக்குது, தெரில. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து கேட்டேன், கோரைபாணி போகிறதுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஆகும்னு சொல்லிட்டு. அவர் வந்து இருக்குல்ல, அவர் வந்து கைடு, அவர் வந்து லோக்கல் தான். அது ரொம்ப தூரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பரவாயில்ல, ஒரு 6 மணிக்குள்ளே வேகமாக நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக சொல்லுவார்னு பார்த்தா அது ரொம்ப தூரம் ஆகும் அப்படிங்கிறாரு. நீங்கள் போகிறது எப்படி போவீங்க அப்படிங்கிறாரு. அதை ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு மூட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, வாங்க அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஸ்பீடாக நடந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வழியில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கலாம். எதுக்காக அப்படின்னா வழி வந்து பாருங்களேன், இப்படி கீழே இறங்குது இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தோம் அப்படின்னா நம்ம மேலே ஏறுறப்ப கூட கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துக்கலாம். அந்த பூச்சி கத்துற சத்தமும் இங்கே ஓடுற இந்த தண்ணியோட ஓடை சத்தமும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வாட்டர் கிராசிங் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வாட்டர் கிராசிங்னா பரவாயில்ல, பெரிய வாட்டர் கிராசிங் வந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த சாக்ஸை வந்து கழட்டிட்டு தான் போகணும். பாருங்க மக்களே, எவ்வளோ ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு. வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நேபாளி பொண்ணு ஒன்று போயிட்டு இருந்தது. நான் அப்போ வந்து கேமரா ஆன் பண்ணல, கேமரா வந்து கையில் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் கோரைபாணி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தனியாவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் தனியாக அப்படின்னு சொன்னேன். பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு காடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க அப்பா, இந்த மாதிரி ஓரளவுக்கு பிளெயின் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க, அழகாக போயிட்டே இருக்கலாம். வாட்டர் வந்து நம்ம வந்து மறுபடியும் எங்கேயாவது கேட்டு எடுத்துக்கணும். ஏன்னா மறுபடியும் வாட்டர் இருந்தது முடிஞ்சு போச்சு.
இந்த பாதை தானா? ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு பாதை வந்து கட் ஆணுச்சு. போய் பார்ப்போம். அமைதியான இருக்கு காடு. அப்பப்போ யாராவது ஒரு டூரிஸ்ட் பர்சன் வந்து வர்றாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு யாரையுமே காணோம். இந்த மாதிரி அடிக்கடி யாராவது ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், போகிற வழி கரெக்டு தானா அப்படின்னு. பாருங்கள், அதாவது செடாய், அதாவது ஏறிட்டே போயிட்டுருக்கு படிக்கட்டு. முடியலங்க, ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்குது. நானும் கேமரா வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸே வரமாட்டேங்குது ரொம்ப தூரமாக. இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. இன்னும் எவ்வளோ தூரம் அந்த தாட்டோபாணி அப்படிங்கிற இடத்துக்கு எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. மேக்ஸிமம் வந்து இன்னொரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நம்மளால் நடக்க முடியும். வாட்டர் வேணும், ஃபுட்டு வேணும். இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே தான் இன்னும் நின்றுட்டுருக்கோம். நமக்கு போகிறதுக்கான பாதை வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணணும். யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த வழியில் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே பாருங்களேன் பாதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நிறைய பேர் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பாதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சும்மா ஏதோ ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், படிக்கட்டுன்னு சொல்ல முடியாது, பாறையாக இருக்குது. யாராவது ஒரு ஆள் யாராவது வந்துட்டு அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், ஒரு திருப்தியாக இருக்கும் போகிறதுக்கு. ஏன்னா இல்லைனா பயந்துட்டே போகணும். எங்கே நம்ம வந்து யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்க, இந்த பாதை இல்லை, நீங்கள் வந்து மாற்று வழியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரொம்ப தூரம் மறுபடியும் போகிறாப்புல இருக்கும். அதனால தான் ஒரு ஆள் யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். யாரையுமே காணோம். ஃபுல்லாக பாருங்களேன். வழி தவறிட்டோம்னா அவ்வளோதான், செத்தாண்டா சேகர் அப்படிங்கிற மாதிரி இந்த காட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு தண்ணி அடித்து மழை தண்ணிங்க, எல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் போயிட்டுருக்கு. ஓட தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். நைட்டு அங்கே காந்த்ரூக்கில் வந்து படுத்துருந்தோம்ல டென்ட் போட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடிய காலம் ஒரு 4:30 5 மணிக்கெல்லாம் வந்து ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சு ஊதிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரே சவுண்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணிலேருந்து. ஸோ என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஊர்லலாம் வந்து அந்த பொங்கல் டயத்துலலாம் அந்த பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கள்ல எல்லோரும் வீட்டுக்கும். அப்போ இல்லை ஒரு 2005 6 வந்து காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் மாதிரி ஓதிட்டு போவாங்க. ஸோ அது வந்து இங்கே இன்ன வரையும் நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா இப்போ இங்கே வந்து தசேரா வருதுல்ல, அதாவது நவராத்திரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இங்கே உள்ள அந்த பண்டாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஊதிட்டு மந்திரம் சொல்லிட்டு போவாங்களாம். அது வந்து நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டிலலாம் 2006 2007 முடிஞ்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் வந்து இந்த மிட் நைட்டில் வரும்போது எந்திரிச்சு நின்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துடுவாங்க. அப்போ பார்த்தது. இப்போ இந்த மாதிரி கிடையாது, ஆனால் நேபாளில் வந்து இன்னமும் இருக்குது அது. தண்ணி அந்த வாட்டரோட சத்தம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஹையாக இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து நான் நடக்க ஆரம்பித்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. தாட்டோபாணி அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரல. மேலே அங்கே பாருங்களேன் எப்படி ஏறுற மாதிரி இருக்குன்னு. இந்த படிக்கட்டு அப்படியே மேலே ஏறி போதுங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. பின்னாடி பேக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஏறுறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரி இல்லை.
ஏதோ ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் பாருங்கள் டைம் வந்து கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. அதுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு கிராமத்தையாச்சும் ரீச் ஆகிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கேன். களைச்சி போச்சு இப்படியே ஏறி ஏறி எவ்வளோ தூரம் வர்றது, ஏறி ஏறி காடும் அடர்ந்த காடாக இருக்குது பாருங்க. இந்த தெரியுதுல அந்த பாதை, இப்படியே தான் வந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப தூரம் நடந்து வந்து ரொம்ப ரொம்ப கலைக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த தாட்டோபாணி வரையுமே இப்படி கஷ்டமாக இருக்குன்னா 3 மடங்கு வந்து நாளைக்கு வந்து இதை விட அதிகம் நடக்கணும். நடந்து அந்த கோரேபாணிக்கு போகணும். கோரேபாணிலேருந்து ஒரு நாள் நடக்கணும். காட்டுக்குள்ளே இது மாதிரி 3 நாள் 2 நாள் நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு நாள் போயிட்டு எங்கேயாவது வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஜூக்கு வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு ஒரு நாளில் திரும்பி அடுத்த நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டோம். அது கூட நம்ம கூட பல பேர் ஏறி போனாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் இல்லை, என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் வந்தாங்க. அதனால ஈஸியாக முடிஞ்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஆள் சிங்கிளாக சோலோவாக போயிட்டு இருக்கேன். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழியை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் 2 பாதை போணுச்சுன்னா இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். இன்னொன்று என்னன்னா நெட் வேலையே செய்யாதுங்க. இங்கே பாருங்க என்னோட கூகுள் மேப் அதான் எடுத்து முன்னாடியே காட்டிட்டு நான் கூகுள் மேப்பே வேலை செய்யாது. காந்தூருக்கோட ரோடே முடிஞ்சிச்சு. இது வந்து கூகுள் மேப் வந்து ரோடாக வந்து கன்சிடர் பண்ணாது. ஏதோ பாதையாக கூட வாக்கிங் வேவாக கூட கன்சிடர் பண்ணாது. இது வாக்கிங் டிஸ்டன்ஸ்னு போடுங்களேன். இங்கேருந்து காந்தூருக்குலேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தாட்டோபாணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள், வழியே இல்லை, அதாவது நோ வே அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து ஹோட்டலில் விசாரித்தேன். சரி இந்த வே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பே இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இந்த எப்போலேருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு, இது எப்போலேருந்து தெரியுமா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? இந்த கிராம மக்கள் இருக்காங்கல்ல, காந்தூர் கிராம மக்கள். இப்போ இந்த சைடு வந்து அவங்களுக்கு ரிலேஷன் இருக்கும்ல, இப்போ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே உள்ள பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அங்கே உள்ள பசங்களுக்கு பொண்ணுங்களை வந்து இங்கே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா அங்கே தாத்தோபாணி போகணும்னா சுற்றி போகணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்கு வணிக வர்த்தகமாக போகிறதுனா இதே பாதை தானா. இந்த மக்கள் வந்து அப்போ யூஸ் பண்ணது, இப்போ கிடையாது இது. ஸோ கைஸ் எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி வந்துட்டு இருக்கோம், அதுவும் இந்த காட்டுக்குள்ளே. இன்னும் வந்து நம்ம ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம ஏதாவது சாப்பிடல அப்படின்னா வந்து சுத்தமாக மயக்கம் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து மேகி வந்து இருக்குது என்கிட்ட, மேகியும் வந்து எக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த மேகியை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ரெக்கிங் பண்ண போகிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்துங்க குளிரும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் எனர்ஜியும் வந்து காலியான மாதிரி இருக்குது. காடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த பூச்சி கத்துற சத்தம் தான் கேட்குதே தவிர வேறு எதுவுமே காணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு ட்ரெக்கிங் பண்ணி வந்து 5 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நிற்கிறது, கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நிற்கிறது, திருப்பி வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட்டு எடுக்கிறது. இதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கேன். மேகி மட்டும் சாப்பிடல, அவ்வளோதான். இங்கேயே எனக்கு மயக்கம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு போய் ஸ்பூன் வந்து எங்கே என்னோடய பேக்கில் எந்த சைடு கிடக்குன்னு சொல்லிட்டு தேடணும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து நான் வந்து கிளம்புறேன். அந்த காட்டு வெளியில் காட்டு பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரவாயில்ல. ஏன்னா வந்து வர்ற வழியில் சரியான ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாங்க இப்போ போயிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள், இந்த காட்டு வழியில் தான் நம்ம போனோம். அப்படியே இங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே பிளெயின் சர்ஃபேஸாக வந்தது. இங்கே பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் இந்த சைடு பாருங்கள் மறுபடியும் கீழே பள்ளமாக இறங்குது, மேடு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. தாட்டோபாணி தாட்டோபாணி தாட்டோபாணின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கே தாட்டோபாணி. பா நல்ல பாம்பு இந்த சைடு, நல்ல வேலை. இங்கே பாருங்க இப்படி ஏறி போயிட்டுருக்கேன். அது வந்து ஏறி போனதுக்கப்புறம் கண்ணு அவ்வளோ நல்லா கண்ணங்கரேன்னு இருக்குது. நல்லா கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சே, அதுக்காக தான் நான் வந்து கேமரா எப்பவும் ஆன் பண்ணிட்டே வர்றது. அப்படியே போயிட்டு இருந்தது, திருப்பி என்னை பார்த்துட்டு அப்படியே மண்டை மட்டும் அப்படியே விரியுது. திருப்பி வெறும் ஓடுனுச்சு, திருப்பி மண்டை விரியுது. அப்பா எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், நான் அப்படியே கேமரா கையில் வச்சுட்டே போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி பாம்பு எதுவும் வந்துச்சு அப்படின்னா நான் டக்குன்னு எடுக்கிறதுக்கு கேமரா வந்து இது உள்ள வச்சிட்டேங்க. பாருங்கள், இந்த ஒயர் டேட்டா கேபிள் இருக்குல்ல, இதில் வந்து
சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஒரு ரொம்ப வந்து பேட்டரி ட்ராப் ஆகிடுச்சு, அதனால் சார்ஜ் போட்டிருக்கேன். இது உள்ளே வச்சுட்டேன். கீழே வந்து அப்படியே ஒரு பாதை போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம போகக்கூடிய பாதை போர்டு வச்சுருக்காங்க. எனக்கு சுத்தர ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் படிக்கட்டு வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கு. நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தோபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இங்கே பாருங்களேன், இது வந்து காந்தூருக்கு போகிறது. நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதுக்கான போகிறதுக்கான பாதை இது. இது வந்து கோட் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், தாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எனக்கு வந்து புரியல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம வந்து மேப் எடுக்கணும். இது வந்து தாண்டாவுக்கு முன்னாடி தானே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடும் ஏதாவது போர்டு வச்சுருந்துருக்கலாம், அதை வைக்காம விட்டாங்க. மேப்பு வேறு காணுங்க. மேப் எங்கே போட்டேன்னே தெரில. இந்த பேக்கில் தான் இருந்தது மேப்பு. ஐயோ, இந்த ஊருக்கு வந்து கோட் டாண்டோ அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் தான் தாட்டோபாணி வருதான்னு சொல்லி பார்க்கணும். யாரோ சத்தம் கேட்குறாங்க, வந்துட்டு இருக்காங்க, கேட்போம். அதான் சமைக்கும்போது இதெல்லாம் எடுத்தேன்ல மேப்பை, எங்கே போட்டேன்னு தெரில. இந்த பாருங்க ஃபாரினர்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஃபாரினர்ஸ் தான் நினைக்கிறேன். தெரியுதா? இவங்கள்ட்ட கேட்போம். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த பிளேஸ்லேருந்து வர்றாங்கன்னு தெரில. டீட்டெயில்ஸ் கேட்டால் தெரியும். மேக்ஸிமம் வந்து இந்த சைடு போகிறது வந்து தவறான வழின்னு நினைக்கிறேன். இது வழியாக போகக்கூடாது, ஏன்னா இவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஹாய். ஏ தாட்டோபாணி இஸ் this way? Straight? Okay, thank you. Okay, you alone? Okay. There's no far. Like this. Oh, okay. Maximum how far long? 20 minutes? 20 minutes. Okay. நம்ம இந்த தாட்டோபாணி அப்படிங்கிற இடத்துக்கு கரெக்டாக 5.5 மணி நேரம் ட்ரெக் பண்ணி கிட்டத்தட்ட 6 மணி நேரமாச்சு. ட்ரெக் பண்ணி கரெக்டாக வந்து வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதோட போர்டு வந்து வச்சுருக்காங்க, மேப் வச்சுருக்காங்க. அந்த மேப் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். தாட்டோபாணி அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. ஹிமாலயா டூரிஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ். ஆனால் எவ்வளோ தெரியுமா பேமெண்ட் வாங்குவாங்க? ஒரு ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் 6000 நேபாளி வாங்குவாங்க கண்டிப்பாக. வேணா நான் வந்து அங்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோதுன்னு கேட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஹைஃபைவு. ஒரு தண்ணியோட பாட்டில் எவ்வளோ தெரியுமா இங்கே? நேபாளி ருபீஸில் 150 ரூபா to 200 ரூபா வரும்னு சொல்லிட்டு நம்ம காந்தூருக்குள்ளே சொல்லி விட்டாங்க. இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள், தாட்டாபாணி அப்படின்னு சொல்கிறாங்க, தாட்டோபாணின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னா இப்படியே போயிட்டு இங்கே பாருங்கள் யூஆர் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்படி போகிறோமா, இப்படி போயிட்டு இந்த ஒரு ஊர் 2 ஊரை தாண்டி நம்ம வந்து இந்த கோரேபாணி அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். இது தாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப தூரம். இப்போ நம்ம வந்து இந்த தாட்டாபாணி அப்படிங்கிற இடத்துல இருக்கோம்ல, இப்படியே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப தூரமாகும். இங்கே பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா டு ஜோம்சன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது வழியாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்திநாத் போகிறதுக்கு, முஸ்தாங் போகிறதுக்கெல்லாம் வழி இது தான். இப்படியே நேராக போவோம் முஸ்தாங் போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம இருந்தது இங்கே காந்தூருக்குள்ளே. இங்கே வந்து செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம வந்து ரிட்டன் வர முடியாதுன்னு தான் நம்ம வந்து இந்த குறுக்கில் வந்து வர்றோம். எப்பா எவ்வளோ டைம் எடுத்துச்சு. இங்கே பாருங்கள், காந்தூருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்குது, வெறும் கிட்ட தான் இருக்குது. இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குது? வெறும் கிட்ட இருக்கா? இவ்வளோ தூரம் தான். நம்ம நாளைக்கு பயணிக்க போகிற தூரம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா காலையிலே ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடணும். அப்போ தான் வந்து இருட்டாகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து கோரேபாணி அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம வந்து ரீச் பண்ணலாம். இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன், இங்கே வந்து எங்கேயாவது டென்ட் போட்டு தங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தங்க விட்றாங்களா என்னன்னு தெரில, இல்லை எவ்வளோ பணம் கேட்குறான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னால் சுத்தர முடியலை. சரியான ஒரு ட்ரெக்கிங் இது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் வந்து ஸ்லைடியாக அப்படியே பார்த்திங்கன்னா டவுனாக போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து ஈஸியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. எனக்கு மட்டும் அப்படி தான் வந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே மேலே ஏறிட்டு வந்துட்டுருக்கேன் நான் மட்டும். ஒரு முழு ஆடை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலையை வெட்டிட்டு இவங்க வந்து அப்படியே கவுத்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயரிங் பண்ணிகிட்ருக்காங்க. நெருப்பை வச்சு பார்த்திங்கன்னா அந்த முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. எப்படி நம்ம ஒரு தலைமுடி வந்து நெருப்பில் போட்டு வாட்டினா எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வருது. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய நேரம் நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா வச்சுங்களேன், யூடியூப் படி பார்த்திங்கன்னா அதில் வந்து பிளட்டோ ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து காமிக்க முடியாது. அதனால் நான் வந்து அதை காமிக்கல. அங்கே இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். நான் வந்து தாட்டோபாணிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டேன். எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், சின்னதாக வந்து தூரல் போட்டுட்ருக்கு. நம்மளால் வந்து அங்கே வரையும் போக முடியாது, பாசிபிளே கிடையாது.
அதனால வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டேன். இங்கே நிறைய ஹோட்டல் இருக்குது. அங்கே பாருங்கள், நான் அதுலேயே கீழே வந்து ஏறி வந்தேன்ல, அது வந்து நம்ம முதல்ல அந்த ஆடெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நெருப்பில் வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து அந்த இடம் கீழே இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து பாருங்கள், ஹோட்டல் மேக்னிஃபிசியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல். ஸோ இங்கே தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். எவ்வளோ தெரியுமா காஸ்ட்டு? அதாவது ஒரு டே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது 3000 4000 வரையும் வருது. இதுவே நீங்கள் அந்த ஹோட்டல்லாம் இருக்குல்ல கீழே, இதுலலாம் ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா 4000 5000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. இதை விடுங்க, நான் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இங்கே வந்து எவ்வளோ தெரியுமா? அதாவது லஞ்ச் சாப்பிட்றீங்களோ இல்லை வந்து டின்னர் சாப்பிட்டாலும் எவ்வளோது அப்படிங்கிறத நான் வந்து மெனு கார்டு இங்கே வச்சிருக்காங்க. மெனு கார்டில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹோட்டல் இப்போ வந்து நான் உள்ள இதான் ஸ்டே பண்ணியிருக்குது. இங்கே வந்து இது டைனிங் ஹால், இங்கே வந்து சாப்பிடலாம். நம்ம ஹோட்டல் வந்து மேலே தான் வந்து ரூம் வந்து மேலே இருக்குது. இது வழியாக வந்து மேலே ஏறி போகணும். இப்போ ரூமையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள இந்த மெனு கார்டை காட்டிடுறேன் பாருங்கள். மெனு கார்டு எங்கே இருந்துச்சு? எங்கே இருக்குது? ஆமாம்மா, இது பாருங்கள், இதான் வந்து மெனு கார்டு. மெனு கார்டில் உள்ள ப்ரைஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிளாக் டீ, அதாவது நம்ம பிளாக் டீ வந்து எவ்வளோ ஒரு கப் அப்படின்னா 100 ரூபா. இங்கே வந்து 100 ரூபா வாங்குறாங்க. பாட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா. இது வந்து அந்த கப்போட மங்கோட. ஸோ மில்க் டீ, அதாவது ஒரு டீ வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. லெமன் டீ வந்து 150 ரூபா. இந்த மாதிரி ஹையாக இருக்குது. எல்லாமே 150 ரூபா 150 ரூபா வரும். இந்த மாதிரி கோக்கு இதெல்லாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கலாம் 350 800 இந்த மாதிரி நிறைய எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒரு மினரல் வாட்டர் பாட்டிலோட விலை வந்து 200 ரூபா. நான் கூட 150 ரூபா நினச்சிட்டு இருந்தேன். 200 ரூபா சொல்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், பாயில்டு எக்ஸ் வந்து 300 ரூபா, ஆம்லேட் வந்து 300 ரூபா. இதெல்லாம் மிக்ஸ்டு ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா. ரொம்ப ஹையாக இருக்குல்ல. அதே மாதிரி சாப்பாடுன்னு நீங்கள் வந்து எடுத்துகிட்டுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து டால் ரைஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் வந்து 800 ரூபா 900 ரூபாலாம் இருந்தது. காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வெறும் வெஜ் ஃப்ரைடு நூடுல்ஸ் மட்டுமே இங்கே வந்து 600 ரூபா. இங்கே பாருங்கள், மிக்ஸ்டு ஃப்ரைடு நூடுல்ஸ் மட்டுமே 700 ரூபா. ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. நம்ம வந்து ரைஸ் சாவல்லாம் சாப்பிடுவோம்ல, சப்பாத்தி, அதெல்லாம் இங்கே வந்து இல்லை, அந்த மெனுவிலே இல்லை. இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் 1000க்கு மேலே போகும். அதனால தான் சாப்பாடு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. மேலே இப்போ போய்ட்டு ரூமை காட்டட்டா? இங்கே பாருங்கள். ஹவு மச் திஸ்? 350 350 350னா 350. ஆனால் வந்து இதில் எவ்வளோ ரேட் போட்டிருக்கு நீங்கள் பாருங்கள், ஒன்லி 50 ருபீஸு. ஸோ 300 ரூபியா 300 ருபீஸ் வந்து அவங்க வந்து இந்த ரேட்டு இந்த இடத்துல வந்து எல்லாமே ரேட் அதிகம் தானா. சார் என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஆர் குச் நெய் 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 ஃபிலே மே ஏழு லேத்தாவும். ஸோ 350 ரூபாய்க்கு இந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு அப்படியே மேலே போயிட்டு காட்டுறேன் ரூம் எப்படி இருக்குன்னு. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் வந்து டபுள் ரூமே எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே தங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியில் வந்து சரியான குளிர். மேலே இருக்குது பாருங்கள், குளிர் வந்து எவ்வளோ டிகிரி நான் வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், ரூம் வந்து ஆனால் ரொம்ப சின்ன ரூம் தான். என்னோடய ரூம் வந்து 8ஆம் நம்பர். ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்க போகிற ரூமு. டபுள் பெட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா சிங்கிள் பெட்டு வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இல்லை, இருக்குது, ஆனால் வந்து எல்லாம் புக் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்மளை இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தங்கி சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன், அது மாதிரி ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் பெட்டுக்குள்ள ப்ரைஸே வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னமாக இருக்கும், ஆனால் போதும். ஏன்னா இங்கே வேறு இடத்துல நம்ம கேட்டு பார்த்ததுக்கு அவங்களாம் 2000 3000 சொன்னாங்க. இது வந்து ஓகே, பெட்டர் தான். வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, அந்த சைட்லாம் சரியான குளிர். சரி, ஓகே கேஸ், இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இங்கேருந்து நான் வந்து அந்த கோரே பாணி வரையும் போகணும். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.